இந்த பூமியில ஒரு இடத்துல ஒரு 2 விதை இருந்ததாம். அந்த விதைகள்ல ஒரு விதை, நான் இந்த நிலையில இருந்து வளரணும், இந்த பூமியை ரசிக்கணும், இந்த காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த விதையிலிருந்து செடியா வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணி வெளியே வந்ததாம். ஆனா கூட இருக்கிற இன்னொரு விதை, ஐயோ வேணாம்பா, இப்படியே இருந்தாதான் எனக்கு பாதுகாப்பா இருக்கும், இதை விட முளைச்சி வெளியே வரன்னு வந்து காத்து மழை வெயில் எல்லாம் எவன் கஷ்டப்படுறது, ஏதாவது மிருகங்கள் வந்து என்ன மெரிச்சிட்டா நான் என்ன ஆகிறது, நான் இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு போதும், இதுதான் எனக்கு பாதுகாப்பு, சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராம அப்படியே இருந்துட்டுச்சான். ஆனா கூட இருந்த அந்த இன்னொரு விதையோ அழகா வெளியே வந்து இந்த இயற்கையும் இந்த அழகான உலகத்தையும் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத சந்தோஷமா அனுபவிக்கணும்ன்ற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட அழகா வளர்ந்து அது இந்த பூமியில என்னவெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சோ அது அத்தனையும் கண்டுகளிச்சு சந்தோஷமா வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு இருந்தது. ஆனா அந்த வளர்றதுக்கே பயமா இருக்கு, நான் இப்படியே இருந்துறேன், பாதுகாப்பா இருந்துடுறேன் அப்படின்னு பத்திரமா இருந்த இன்னொரு விதை இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே பத்திரமா பாதுகாப்பா தான் இருந்தது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பக்கம் வந்த கோழிகள் அந்த இடத்த நல்லா கிளறி அந்த விதைய நல்லா கொத்தி கொத்தி சாப்பிட்டுச்சு. ஸோ நீங்க அப்படியே பாதுகாப்பா இருந்தாலும் இறந்துதான் போக போறோம், இல்லை யாருக்காவது இறையாதான் ஆக போறோம். ஆனா இந்த உலகத்தை ரசிச்சு பார்க்கணும், பல விதமான அனுபவங்களை அனுபவிச்சு பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோட அதனோட இயற்கையாவே நாம வளர்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டு வாழ்றது தான் இயற்கை. அதை நாம தடுக்க வேணாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல பாதுகாப்பா இருக்கிறீங்களா அல்லது வளர்ச்சி நிலையில மாற இருக்கிறீங்களா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கியூஆர் கோடு மூலமா ஸ்கேன் பண்ணியோ அல்லது கீழே இருக்கிற லிங்கை நீங்க டைப் பண்ணியோ நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் உங்களோட ரிப்போர்ட் வந்துடும். அதை அனுபவிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.